ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற குட் வைஃப் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நம்ம பிரியாமணி தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீசன் 1ல் டோட்டலாக ஒரு 6 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 மினிட்ஸ் டியூரேஷனில் ரன் ஆகுது. இதில் கதையை பொறுத்தளவுக்கு பிரியாமணியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீனியர் ஜட்ஜு. ஸோ அவர் வந்து இன்டிமேட்டாக இன்னொரு பொண்ணோட இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. மேலும் லஞ்சங்கள் மூலமாக தான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்தாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுறாங்க. இப்படி கணவர் ஜெயிலுக்கு போனதுனால அவர் குற்றம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அட் த சேம் டைம் குடும்பத்தை ரன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு லா ஃபார்மில் சேர்ந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ் எல்லாம் எடுத்து வாதாட போகிறாங்க. அதெல்லாம் தான் இந்த சீரீஸோட மொத்த கதைக்களமாக இருக்குது. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான கோர்ட் ரூம் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ஸோ வழக்கமாக ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர் அப்படின்னாலே முழுக்க கோர்ட் ரூமில் மட்டுமே இருக்கும். ஆனால் இங்கே கோர்ட் ரூமை தாண்டியுமே சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை இவங்க எப்படி தேடி போகிறாங்க அப்படிங்கிறதையுமே நல்லா காமிச்சிருந்தாங்க. தென் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது தன்னோட கணவருக்காக திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லாயராக வாதாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரியான போர்ஷன் இந்த சீரீஸில் ரொம்ப கம்மி தான். பிரியாமணியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கேஸை வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்திருக்கு. ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஷுவராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.